அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு கதை பேசி. இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு ஒரு கதையை படித்தேன். நம்ம கேலக்ஸி இணையதளத்தில் படித்தேன். தம்பி இத்ரிஸ் யாக்கூப் எழுதிய வேக்கண்ட் அப்படின்ற கதை. இயல்பாக வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அந்த இயல்பான மொழியிலேயே எழுத்தில் கொண்டு வர்றது இத்ரிஸோட ஒரு சிறப்பான எழுத்து முறை. அப்படித்தான் இந்த கதையும் இருக்கும். இந்த கதையை பொறுத்த மட்டும் ஒரு அலுவலகத்தில் நடக்கிற விஷயங்கள், அதை அவர் காட்சிப்படுத்தி இருக்கிறத பெரும்பாலும் அலுவலக சூழல்ல இருக்கிறவங்களால எளிதா உணர முடியும். ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரு, அவர் கீழே ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காரு. சம்பத் மேனேஜர் பேரு, ஹரிஷ்னு ஒரு அக்கௌண்டன்ட். அந்த ஹரிஷை எல்லாருக்கும் பிடிக்கும் அலுவலகத்தில். ஏன்னா ஹரிஷ் ஒரு கலகலப்பான பையன், எல்லார்ட்டையும் நல்லா சிரித்து பேசக்கூடிய ஆள். அவர் பேசுறது பழகிறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த கலகலப்பாகவும் சத்தமாகவும் எல்லாரிடத்துலையும் ஒரு ஒரு நிகழ்வா அந்த பையன் இருக்கிறதே சம்பத்துக்கு ஒரு வித வெறுப்புணர்வை உண்டாக்கும். முன்னாடி ஒரு படம் பார்த்துருப்போம், பிரகாஷ்ராஜுக்கு விக்ரம பார்த்தாலே பிடிக்காது. நீ நல்லவன் தான், ஆனாலும் எனக்கு பிடிக்காது அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த ஹரிஷை எல்லாருக்கும் பிடிக்கும். சம்பத்துக்கு ஒரு எரிச்சல் இருக்கும். இவன் மட்டும் இப்படி இருக்கானே, மற்றவங்களாம் நம்மகிட்ட பம்முறாங்க, பவ்யமா பேசுறாங்க அப்படின்றது இருக்கும். அதோட நம்ம தான் இவனை ஹெச்ஆர்ட்ட சொல்லி வேலைக்கு எடுத்தோம், இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு சுய கோபம் வேற அவருக்கு இருக்கும். இப்படியாக தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த சம்பத்துக்கு ஒரு நாள் கழுத்து வலி வரும். இந்த கணினியில வேலை பார்க்குற எல்லாருக்குமே கழுத்து வலி வரும் போல. கழுத்து வலி வரும். மருத்துவமனைக்கு போயிட்டு வருவாரு. அவங்க நிறைய மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க. மல்லி நிவாரணியா ஒரு பேஸ்ட்டும் கொடுப்பாங்க. அதனுடைய ஸ்மெல்லு, அதனுடைய மனம், நாத்தம் இவருக்கு பிடிக்காததுனால அதை பயன்படுத்தாம மாத்திரை மட்டும் திம்பார். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹரிஷ் அவருக்கு வாசனை இல்லாத ஆயின்மெண்ட்டை வாங்கி அவர் டேபிள் வச்சு, சார் திஸ் இஸ் ஃபார் யுவர் நெக் பெயின், ப்ளீஸ் யூஸ் இட் ஹரிஷ்னு எழுதி வச்சுட்டு வந்திருப்பார். அதையும் பார்த்துட்டு ஒரு சின்ன புன்முறுவல் வரும், வாங்கி வச்சிருவார். ஆனால் பயன்படுத்தாமலே வச்சிருப்பார். என்னடா செய்கிறது அப்படின்னு. பிறகு இது நாட்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அந்த ஹரிஷ் வேலையை ரிசைன் பண்ணிடுவான். வேலை கிடைச்சிரும். வேலையை ரிசைன் பண்ணதும் அலுவலகமே ஒரு மாதிரி சோகமாயிடும். ஒரு நல்ல கலகலப்பான ஒரு நல்ல பையன், நம்ம கூட இருந்த பையன் வேலையை விட்டு போகிறான் அப்படின்னதுமே எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, கூடி நின்று பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவருக்கு ஒரு வித நிம்மதி இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார். பின்னர் ஹரிஷ் ஒரு மெயில் எல்லாருக்கும் நன்றி சொல்லி போடுவார். அந்த மெயிலில் முதல் ஆளாக மேனேஜர் சம்பத்துக்கு தான் போட்டிருப்பாரு. மற்ற எல்லாருக்கும் சிசி போட்டிருப்பாரு. எல்லாரும் தன்னுடைய நல்ல நிகழ்வுகளை, நினைவுகளை பகிர்ந்துக்குருவாங்க இமெயிலில். சம்பத்து குட் லக் அப்படின்னு போடுவார். இந்த இடத்துல இந்த எழுத்தாளருடைய அந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை நான் ரசிக்கிறேன். அந்த ஒரு குட் லக்கு அப்படின்னு எழுதின ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, ஒரு வாசல்ல இந்த தரையில மேட் போட்டிருப்பாங்கல்ல, நன்றி வெல்கம், அதை பார்த்தா நமக்கு ஒரு புன்முறுவல் வருமே. ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் பார்த்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அதை படிக்கும்போது ஒரு புன்முறுவல் பூப்போம் இல்லையா? அது மாதிரி தான் ஹரிஷ்க்கு இருந்ததா அந்த இடத்துல குறிப்பிடுற அந்த ஒரு சிறிய வார்த்தை அவருக்கு ஒரு இதை தந்தது. சிப்பியில் விழுந்த ஒரு மலைத்துளியை போல. இந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான விஷயங்களை இந்த எழுத்துல கொண்டு வர்றாங்க. அதை நான் ரசிக்கிறேன். பிறகு அந்த நாள், கடைசி நாளில் தான் அலுவலகத்தில் இல்லாத மாதிரியும் பார்த்துக்கிறாரு சம்பத். அந்த ஹரிஷும் வேலையை விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசும்போது சம்பத் தன்னை அறியாமல் வில் கீப் இன் டச் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சரி நம்ம இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. நடந்து முடிந்தது, அவர் போயிட்டாரு. பிறகு தன்னுடைய மேஜையில் உட்காந்துருக்காரு. கழுத்து வலி வருது. அந்த வாசனை இல்லாத அந்த ஆயின்மெண்ட்டை பார்த்ததும் எடுத்து பட்டாம்பூச்சியின் வாளை தொடுவது போல மென்மையாக தொட்டு அந்த மருந்து எடுத்து தடவி கொள்கிறார். அப்போ அவருக்கு ஹரிஷ்க்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுது. ஆனால் ஃபோன் பேசவில்லை அப்படின்னு கதை முடிஞ்சிருது. இதில் என்ன கதை இருக்குன்னு சிலர் யோசிக்கலாம், சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம். எனக்கு என்னன்னா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு யதார்த்த சூழல். சில விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம செய்கிறது சரியில்லை, தப்புன்னு. ஆனாலும் அதை நம்மால் ஒத்துக்கிற முடியாது, அதை நோக்கி நம்ம நகர மாட்டோம். சில விஷயங்களை எதுக்கு பிடிக்கல, ஏன் வெறுக்கிறோன்றதும் நமக்கு தெரியாது. சில விஷயங்களை நம்ம அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் வச்சிருக்கவே ஆசைப்படுறோம். நம்ம மனசுக்கு நல்லது நல்லா பண்ணணும்னு தெரிஞ்சாலுமே சில விஷயங்கள் நம்மளால் விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழலும் இருக்குது. இது எல்லாமே இந்த அலுவலக சூழலில், கார்ப்பரேட் வாழ்க்கையில் நம்ம நிறையா பார்க்குறோம். அந்த இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த இந்த கதையில் இருக்கிற நுண் அரசியல் புரியும்.
நல்லா தெரியும், நல்ல பையன் தெரியும், நல்லதான் செய்றான், நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தெரிஞ்சாலுமே, ஒரு சிலரோட நம்மால இணங்கி போகவே முடியாது. ஆ நல்லா இருக்குன்னு நெனைப்போம். ஆனா நம்மளோட கீழ தான் இருக்கணும் அப்படின்ற நெனப்பு வரும். இந்த மாரி நெறைய உளவியல் பிரச்சனைகள இந்த கதை பேசுறதாக நான் வந்து கருதுறேன். இன்று உங்களோடு இந்த வேக்கண்ட் என்ற சிறுகதையை பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.